குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு ஏஎஸ்ஆர் ட்ரெக் வைப்ஸ். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:30. நம்ம நேற்று நைட்டே சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம மேடம் வந்துட்டு இந்த கடைக்கு 6:30 மணிக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சு ஃபோன் பண்ணி கேட்டப்ப இல்லை வேணாம் 9:30 மணிக்கு போகிற போங்க அப்படின்னாங்க. அதனால தான் இப்போ 9:30 மணிக்கு கிளம்பியிருக்கோம். இப்போ தான் எந்திரிச்சது. இப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறோம். வாங்க போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம நேற்று போயிருந்தோம்ல அந்த ஸ்போர்ட்ஸ் கடைக்கு தான் இப்போ திரும்பவும் போக சொல்கிறாங்க. நேற்று வாங்கிட்டு இருந்த அதே இதுதான் வந்துட்டு இப்போ வேறு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். வாங்க போகலாம். நேற்று உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்னது தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். நான் என்னோடய இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:33. இன்னும் எதுவும் சாப்பிடல. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஜிம் ஃபுட்டு வரும் மேடம்க்கு, டயட் ஃபுட்டு. அது வாங்கி போய் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு, அது வீட்டு வாசலுக்கே வரும். அதுக்காக வேக்கப் ஆனது. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு படுத்துட்டேன். படுத்துட்டு தான் அப்புறம் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு சரி போவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ கிடையாது, 9:30 மணிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டேன். நான் நைட்டு எடிட் பண்ணி படுக்கிறதுக்கே மணி வந்துட்டு 2 மணி ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதான் ஓகே சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுத்துட்டேன். சிக்னல் விழுந்துருச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கிறத ஒரு விஷயமா நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். என்னால் முடிஞ்ச வரையும் அழகாக காட்ட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா அவங்க டேட்டா போட்டு எனக்காக உட்காந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற போது என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. நான் என்னால் முடிஞ்ச அளவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே ரோட்டை தான் நேற்று வந்துட்டு நம்ம நைட் டயத்தில் போயிருக்கோம். கயல் துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். இதே ரோட்டில் தான் நாங்கள் வந்துட்டு நேற்று வந்துட்டு நைட் டயத்தில் போனது. இன்றைக்கி டே டயத்தில் போகிறோம். டே டயத்தில் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவே அப்படியே வந்துட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இன்னும் எதுவுமே சாப்பிடல. 10:30 மணிக்கு தான் அங்கே ஒரு ஹோட்டல் போவேன். அங்கே தான் போயிட்டு சாப்பிடணும். இங்கே ஃபுல் தம்பிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு இங்கே சாப்பிடணும். இந்த இடம் பேர் வந்துட்டு ஷாரா ஹிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் வந்துட்டு இந்த ஹிரா மால்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த இடத்து பேர் வந்துட்டு ஷாரா ஹிரா. ஷாரா அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரீட்டு. நம்மலாம் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ஹிரா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. இவங்க வந்துட்டு அரபியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு படிப்போம். இவங்க வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் படிப்பாங்க. அதனால வந்துட்டு ஷாரா ஹிரா, ஸ்ட்ரீட் ஹிரா அப்படின்ட்டு தான் வந்துட்டு அரபியில் வந்துட்டு ஷாரா ஹிரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படிப்பாங்க. ஓகே, ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக ஏகப்பட்ட மொத்தம். இங்கே தாங்க ஒரு தமிழ் ஹோட்டல் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு எனக்கும் இன்றைக்கி வரைக்கும் தெரியல. நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் ஒரு நாள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். கிடைக்கல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் அதுக்கு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே உள்ள ஆளுங்களுக்கு யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா, இங்கே உள்ள ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்காக நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்க? நேற்று உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த ஷாப்பை வந்துட்டு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதே ஷாப் தான் இது. ஆக்சுவலாக ஒரு தவறு ஒன்று பண்ணியாச்சு. சீக்கிரமாக போகணும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன அவசரத்தில் பர்ஸை வச்சுட்டு வீட்டு ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் இப்போ திருப்பி எடுக்க போகிறேன். ஓகே, சிக்னல் விழுந்துருச்சு. நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் நம்ம தனியாக தான் இருக்கோம். பேச்சுலர் ரூம் குக்கிங் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். விளாகில் எல்லாமே டெய்லி லைஃப்பில் எல்லாமே வரும். இது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது சமைக்கிறதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குது நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மரம் எல்லாமே வேப்ப மரங்க. நம்ம ஊரில் கூட இந்த அளவு இருக்காது. எவ்வளோ வேப்ப மரம் பாருங்கங்க. இங்கே இதெல்லாம் எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஃபுல்லாக வேப்ப மரம் தாங்க இருக்குது. நம்ம ஊரில் கூட இவ்வளோ வேப்ப மரம் இருக்காது. நம்ம ஊரில் கூட ஹைவேல வந்துட்டு அந்த இதாக உள்ள மரம் தான் வைப்பாங்க. இங்கெல்லாம் பாருங்களேன், நார்மலாகவே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேப்ப மரமாக வச்சுருக்காங்க.
நம்ம எல்லாரும் பாலைவனம்னு சொல்கிற நாடு. ஆனால் அங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக வேப்ப மரம். இந்த ரோடு மட்டும்னு கிடையாது, நிறையா ரோட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா வேப்ப மரம். மக்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் பர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைக்கு வந்துட்டு இப்போ திரும்பி வந்தேன். இப்பயும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் இப்பயும் வாங்கலை. மேடம் ஃபோன் பண்ணேன், அவங்க ஃபோனை எடுக்கலை. அதனால் வந்துட்டு இப்பயும் எதுவும் வாங்காமல் தான் திரும்பி வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அங்கே ஒரு இடத்துல சாப்பாடு இருக்கும், சாப்பாடு கொடுப்பாங்க, ரொட்டியும் ரைஸும். அங்கே தான் வந்துட்டு இப்போ போயிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே ரூமில் போய் சாப்பிட்ருவோம். மக்களே ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம் சாப்பாடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வாங்கினேன். அது கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. சாப்பாடு இருக்குது, சாப்பாடு கையில் தான் இருக்குது. என்ன உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. காய்ஸ் இதாங்க நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்துட்டு லஞ்சு. இது பேர் வந்துட்டு ஃபூல், இது பேர் தமீஸ். ஓகே, குட் ஈவினிங் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியத்துக்கு அப்புறம் எதுவுமே இன்னும் டியூட்டி வரல. இப்போ தான் வந்துட்டு டியூட்டி வந்துச்சு. அதனால தான் சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்புறேன். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் போனால் அதே இடம், ஆனால் அந்த கடை கிடையாது, வேறு கடை. அது தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கடைக்கு தான் இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:28 ஈவினிங் டைம். வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. உங்களுக்கு மதியம் வந்துட்டு ஒரு சாப்பாடு வந்துட்டு நான் காட்டியிருப்பேன். இது வந்துட்டு காசு கிடையாது, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அந்த கடையை காட்டல, அங்கே எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. நான் அதை வந்துட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னா, இங்கே சவுதியில் ஜித்தாவில் யாராவது இருக்கீங்க அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, உங்களால் சமைக்க முடியல அப்படின்டா உங்களுக்கு காலையில் 10:20 to 10:40 இந்த டயத்தில் உங்களுக்கு ஃப்ரீ இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு நான் லொக்கேஷன் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் காலைல வரலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் 40 பேர் 45 பேர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டயத்தில் வந்துருந்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. அதை சொல்லலாம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன் காலைல போனால் அதே இடம் தாங்க. அதே இடம் கிடையாது, அதே ரோடு. ஆனால் அதை தாண்டி நம்ம போகிறோம். இப்போ அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா கமீர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டிங்கன்னா, எங்கள் அம்மாலாம் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கக்குள்ள ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று சுடுவாங்க. அதாவது கொஞ்சம் வந்துட்டு மொத்தமாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டு வந்துட்டு போட்டு வெல்லம் அதெல்லாம் போட்டு செய்வாங்க. அதே தான் இங்கேயும். அதுதான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம். சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வாங்க. சரியான டிராஃபிக்காக இருக்குதுங்க இன்றைக்கி, என்னான்னு தெரியல. நார்மலாக இந்த டயத்தில் இந்த வீக் டேஸில் டிராஃபிக் இருக்காது, ஆனால் என்னான்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப வந்துட்டு டிராஃபிக்காக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்குது வேறு. நம்ம காலையில் வந்து கடை பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா இங்கே தாங்க ரைட்டு, இங்கே உடனே வந்துடும். இப்போ நம்ம துவார்லேருந்து ரவுண்டாப்பட்டிலேருந்து நேராக வந்தால் பக்கத்துலேயே இருக்கும் இந்த கடை. இதுதான் அந்த ரைட் சைடில் இருக்குது கடை. ஆனால் இப்போ நம்ம போகிறது ரொம்ப தூரம், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. இங்கே ஒரு ரைட் இருக்குது, இந்த ரைட் எடுத்து நேராக போனோம் அப்படின்ட்டிங்கன்னா அரபியா மால்னு சொல்லிட்டு வரும். மால் ஆஃப் அரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் ஒன்று இருக்குது. அங்கே போகிறதுக்கு தான் வந்துட்டு இப்போ அந்த சைட்லாம் வந்துட்டு வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரோடு வந்துட்டு அங்கே போகிற ரோடு தான் அது. மவுண்ட்டை மொத்தமாக தூக்கிட்டேன். இப்போ எப்படி இருக்குது இந்த சைடில் இதோடோ வருது. ஓகே, அதையுமே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் சொன்னாலங்க மொபைல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. மவுண்ட்டு தான் வேறு ஒன்று வாங்கணும். இப்போ நம்ம போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் போகணுங்க. இதே ரொம்ப தூரம் நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்ட்டிங்கன்னா ரைட் சைடில் வரும். இந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்ட்டிங்கன்னா, உங்களுக்கு யூட்டன் வந்துட்டு பக்கத்துலேயே கிடையாது. ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் யூட்டன் வரணும். ஏதாவது ரோடை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனைங்க இந்த ரோட்டில். அது ஒரு இது. இப்போ நம்ம சிக்னலில் இருந்தோம்னா அங்கே யூட்டன் எடுக்கலாம். அதை விட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா இந்த சைடில் யூட்டனே கிடையாது. அந்த மெத்தாமு கிட்ட தான் வந்துட்டு யூட்டன் இருக்காது. எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சில மக்களே இதாங்க வந்துட்டு கடை, நம்ம வந்துட்டு வாங்கின கடை. காட்டுறேன் நேம் போர்டு சரிதா. இதாங்க நம்ம வாங்கின கடை. வாங்கியாச்சு. என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துருக்குறேன். அதனால தான் இப்போ நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அதாங்க வாங்கியாச்சு. இதுதான் வந்துட்டு நான் சொன்னது கமீர் ஹாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒன்று வந்துட்டு 5 ரியால், மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ரியால் வருது. 2 பீஸ் வந்துட்டு 10 ரியால். இதுதான் வந்துட்டு கமீர் ஹாமல். நான் சொன்னால எங்கள் அம்மா அப்படி தாங்க ரொட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, எங்கள் அதெல்லாம் போட்டு அதே மாதிரி தான் இருக்குது.
பாருங்க மணி வந்துட்டு எத்தனைன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்துட்டு 6:02 ஆகுது. எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக மணி வந்துட்டு 6:02 ஆகுது. நம்ம இப்போ யூட்டன் எடுத்து நேராக நான் சொன்னல ஒரே ஒரு யூட்டன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூட்டன் இதுதான். இது விட்டோம் அப்படின்னீங்கன்னா அடுத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம் அந்த சிக்னல் கிட்ட தான் இருக்குது யூட்டன். ஆனால் இந்த ரோட்டில் பாருங்களேன் வரிசையாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு நான் அங்கே காமிச்சேன் யூட்டன்லேருந்து அதுலேருந்து இது வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாக வேப்ப மரமாக தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரையுமே ஃபுல்லாக வேப்ப மரம் தாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்ட்டிங்கன்னா மொபைல் வந்துட்டு சூடுனால கேமரா வந்துட்டு வியூ நல்லா இருக்குது, ஆனால் மொபைல் சூடு அப்படிங்கிறதுனால கேமரா அப்பப்போ வெளில வந்துடுதுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த ரோடு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ளது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட் பண்ணி உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிலுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால மொபைலில் மவுண்ட் பண்ணி வச்சுருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்ட்டிங்கன்னா சூடில் வந்துட்டு கேமரா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட்லேயே வந்துட்டு கட்டாயி திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது. அதனால என்ன பண்ணால் ரைட் எடுத்து ஃபுல்லாக நிப்பாட்டி மொபைலை ஏசியில் வச்சு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு இப்போ வண்டி எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். இதான் சொன்னலங்க வெயில் பாருங்கள். அப்போ எந்த அளவு வெயில் இருக்கும், மணி 6 மணிக்கு மொபைல் சூடாகிற அளவுக்கு வெயில் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயில் இருக்குது சவுதியில் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தது தான். உங்களுக்கு தோன்றது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்துட்டு என்னாலையுமே வந்துட்டு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணும். எனக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்ட்ரோ மட்டும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா, அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஜஷன் நீங்களே சொல்லுங்கள். நம்ம அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அந்த கம்மீர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேடம் மேலே கொடுத்துட்டு நம்ம இதுக்கப்புறம் அடுத்து வர டியூட்டியை உங்களுக்கு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பா சூரியனை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க. கண்ணு கூசுதுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்த்தா அவ்வளோதாங்க. எவ்வளோ பிரகாசமாக இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் அதை சுற்றி இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கேமராவில் கோப்ரோவில் எடுத்தோம் அப்படின்ட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கோப்ரோ வாங்கிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஷூட் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? மணி பார்த்தீங்கன்னா 10:17 ஆகுது. மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளில ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே லொக்கேஷன் அனுப்பி இங்கே போங்க அப்படின்னாங்க. அவங்களும் தான் வந்தாங்க. சரி நான் எதுவும் மண்டபம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மேரேஜ் போகல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலு. இதான் வந்திருக்கோம். பார்க் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் பார்க்கிங் தேடிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்குள்ளே எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு தான் ஐடியா. கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன், கவலைப்படாதீங்க. ஹாய் மக்களே. ஆக்சுவலாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. மேடம் வந்துட்டு வெளில ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க. வெளில போய்ட்டு வரக்குள்ளே எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்புனாங்க. கண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெளில போகணும் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், நான் வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்தேன். அது பார்த்தா லைட்லாம் இருந்துச்சா. நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இங்கே லொக்கேஷனுக்கு வந்துட்டு பார்த்தா அது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலு. இப்போ தாஜ் ஹோட்டல் பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலு, யுனைடெட் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஒரு லைட் எரியுதுல, இந்த ஹாஸ்பிட்டல் தான் அது. ஆக்சுவலாக நைட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளாக் ஒன்று இருக்கும், சவுதி ஃப்ளாக். நல்லா ஹைட்டாக இருக்கும். பகலில் எடுத்தோம் அப்படின்ட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் இதை வந்துட்டு இன்றைக்கி இப்போ போயிட்டு திரும்பி வருவோம்ல, அப்போ தனியாக எடுத்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு வராது போல். அதான் இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ மணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11:38. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கஃபீல் வந்துட்டு வெளில ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்துட்டு இது கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு 11 மணிக்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் வாக்கிங் போனோம் அப்படின்னாங்க. மேடம் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வீட்டில் வந்து நீ வண்டியை நிப்பாட்டிட்டு நாளைக்கு காலைல 8:30 மணிக்காக திரும்பி ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வீடியோக்கு வந்துட்டு ஒரு 2 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்துட்டு இப்போ எடுக்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம பாபா வந்துட்டு நமக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைஸு, இது சிக்கனா ப்ரானோ சம்திங், அப்புறம் இது வந்துட்டு பேத்தோத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஃபிஷ்ஷு, அதாவது
ப்ரான் அந்த மாதிரி உள்ள ரெஸ்டாரண்ட்டு தான். இதான் நமக்கு கொடுத்த சாப்பாடு. இப்போ சாப்பிட முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு தான் சாப்பிட்ற ஐடியா. ஓகே மக்களே.